Hi and welcome to my channel. So, இன்னைக்கு வந்து we are going to take up the topic called Bank Reconciliation Statement. CMA Foundation and Inter, even BCom la kuda we must have come across Bank Reconciliation Statement, and it is one of the most practically used area also. When you join job as well, Bank Reconciliation will be a very common thing that you will be seeing. ஸோ பேங்க் ரீகன்சிலியேஷன் நம்ம பண்ணும்போது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா அதுல இருக்கிற எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியும் 4 கேட்டகரிஸா நம்மளால பிரிக்க முடியும். ஓகே, அண்ட் அந்த 4 கேட்டகரிஸை எது யூ ஹேவ் டு ஆட் ஆர் ரெடியூஸ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் we will be able to reach. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கேஷ் புக் பேலன்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் type of adjustment வந்து payment entry in cash book not in bank. ஒரு payment entry வந்து cash bookல நம்ம enter பண்ணிப்போம். ஸோ cash bookல payment entry பண்ணா நம்ம cash balance reduce ஆயிடுச்சு. ஆனா பேங்க்ல இன்னும் அந்த செக், assuming it is a check வந்து பேமெண்ட் ரிலீஸ் ஆகல. ஸோ பேங்க் பேலன்ஸ் இன்னும் அதிகமா தான் இருக்கு. நம்ம கேஷ் புக்ல நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பேங்க் பேலன்ஸோட மேட்ச் பண்ணும்போது இந்த என்ட்ரியை நம்ம ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ரெடியூஸ் பண்ணோம். இப்போ நம்ம அதை ஆட் பண்றோம். செகண்ட் ஒன், பேமெண்ட் என்ட்ரி இன் பேங்க் நாட் இன் கேஷ். ஒரு பேமெண்ட் என்ட்ரி நம்ம பேங்க்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு, லைக் பேங்க் சார்ஜஸ் ஆட்டோ டெபிட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கான என்ட்ரி கேஷ் புக்ல நம்ம போடல. ஸோ இப்போ பேங்க் பேலன்ஸ் ரெடியூஸ்டா இருக்கு, கேஷ் புக்ல இன்னும் அதிகமா தான் இருக்கு. அப்ப கேஷ் புக் பேலன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணோம், ஆக்சுவல் என்ட்ரியை நம்ம போட்டோம். ஆக்சுவல் பேமெண்ட் என்ட்ரி போட்டா நம்ம கேஷ் பேலன்ஸ் ரெடியூஸ் ஆகும், மைனஸ். ஸோ நம்ம மைனஸ் பண்றோம். ரெசீட்ல அகேன் 2 கேட்டகரிஸ். ரெசீட் என்ட்ரி மேட் இன் கேஷ் புக் நாட் இன் பேங்க். நம்ம ஒரு ரெசீட் என்ட்ரி வந்து கேஷ் புக்ல என்டர் பண்ணிட்டோம், செக் டெபாசிட் ஆயிடுச்சு, நம்ம வந்து கேஷ் புக்ல ரிசீவ் பண்ணி என்டர் பண்ணி கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஆனா பேங்க்ல இன்னும் அது கிளியர் ஆகல, இன்னும் அந்த டெபாசிட் பண்ணி அந்த கிரெடிட் இன்னும் வரல. ஸோ பேங்க்ல இன்னும் பேலன்ஸ் கம்மியா தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், போட்ட என்ட்ரியை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா பேங்க்ல இன்னும் அது எஃபெக்ட் ஆகல. ஸோ ரெசீட் போடும்போது கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இப்போ அதை ரிவர்ஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பண்ணணும். ஃபோர்த், ரெசீட் என்ட்ரி இன் பேங்க் நாட் இன் கேஷ். பேங்க்ல ஆட்டோமேட்டிக்கா கேஷ் டெபாசிட் பண்ணிட்டாங்க, பட் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரல, நம்ம அந்த என்ட்ரி கேஷ் புக்ல பாஸ் பண்ணல. ஸோ நம்ம கேஷ் புக்ல இன்னும் அமௌண்ட் லெஸ்ஸா தான் இருக்கு. we have not increased, we have not shown the receipt. அப்ப இப்போ நம்ம அந்த ஆக்சுவல் ரெசீட் என்ட்ரியை போடணும். ஆக்சுவல் ரெசீட் என்ட்ரி போடும்போது கேஷ் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ we have to add. இந்த 4 கேட்டகரிஸ்ல எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியும் you have to bring either in one of the 4 categories. அதுல கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட் ஆர் ரெடியூஸ் அந்த கேட்டகரி ஸ்பெசிபிக்கா பிளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமான்னு பார்த்து நீங்க அது பண்ணிட்டீங்கன்னா இட் வில் மேட்ச் வித் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் புக். பேங்க் ஸ்டேட்மெண்ட், பாஸ்புக் எல்லாமே மீன்ஸ் த சேம் திங். அண்ட் ஒன் மோர் டிப், நம்ம ஓவர் டிராஃப்ட், இப்போ பேங்க்ல வந்து ஓவர் டிராஃப்ட் இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்ல ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. உங்களோட என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மைனஸ் போட்டு மற்ற என்ட்ரிஸ் எல்லாம் இதே மெத்தடாலஜியில நீங்க அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டா வந்துடும். இங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, இந்த மைனஸ் பிளஸ் எல்லாம் திருப்பி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம இந்த இடத்துல மட்டும் மைனஸ் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த ஆன்சர் வந்துடும். I hope the video was useful for you. And உங்களுக்கு ஏதாவது CMA syllabusல ஏதாவது டாபிக்ல உங்களுக்கு some doubts இருக்கு, you need some clarification na comment boxல just mention the topic and நாங்க வந்து next videoல I'll try to take it up. Thank you so much and subscribe to this channel for more videos on CMA syllabus. Thank you.